இப்ப என்ன, உங்களுக்கு இந்த வீட்டை பிரிக்கணும், இந்திராவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்புறம் யார் என்ன பண்ணாலும் உங்களை கேள்வி கேட்க இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதானே உங்க பிளானே? கவ்யா, நான் சொல்றது கேளு. நீங்க எதுவும் சொல்லாதீங்க கதிர், எனக்கு எல்லாமே தெரியும். அங்க சுத்தி இங்க சுத்தி நீங்க எங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தனியா கூட்டிட்டு போய் என் குழந்தைகிட்ட வருவீங்க, அதையும் ஒழிக்கணும்னு ஏதாவது பிளான் போட்டிருப்பீங்க. நான் சந்தேகப்பட்டது சரிதான், நீங்க அப்படியேதான் இருக்கீங்க, ஒரு விஷயத்துல கூட மாறவே இல்ல. தனியா போணுமா? வெயிட் பண்ணுங்க, நானே கொஞ்ச நாள்ல தனியா போயிடுவேன். அப்புறம் நிம்மதியா உங்க காதலியோட நீங்க சந்தோஷமா இருக்கலாம். நான் முடிவெடுத்துதான் இருக்கேன். பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். அது ஜஸ்ட் மிஸ். ஏங்க, ஜெயாத்த இந்திராவை தானே எல்லாமே செய்ய சொல்லிருக்காங்க. இன்னைக்கு என்னமோ அவங்க ரூம் அவங்களே பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலங்க. ஐயோ, என்னால முடியல. எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட போறேன். என்னால முடியாது அப்படின்னு. என்னால முடியாது. என்னங்க, நான் புலம்புறது உங்களுக்கு கேட்கவே இல்லையா? எல்லாம் கேக்குது ஹேமா. உனக்கு என்ன வேணும் இப்போ? என்னால எதுவுமே கிளீன் பண்ண முடியாதுங்க. என் ரூம் வர பெரிய ரூம். ஐயோ, என்னால முடியவே முடியாது சொல்லிட்டேன். ஹேமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பண்டிகை நாள் கிளம்பெல்லாம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தான் ஆகணும். என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு பேசிக் ரூல்ஸ் ஹேமா. இவ்வளவு நாள் சுபா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா. இந்த மாதிரி ஒரு நாள் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணலனா எப்படி? நீ என்ன பண்ற சொல்லுங்க. சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிரு. இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லங்க. கை கால்லாம் வலிக்கும். தூசி பட்டா எனக்கு தும்பல் வரும். டஸ்ட் அலர்ஜி இருக்கு. நான் எப்படி இதெல்லாம் செய்யறது? சும்மா புலம்பாத ஹேமா. காவியா மேல பொறாமப்படுறல்ல, இந்திராவை வெளியே துரத்தணும்னு ஆசைப்படுற. அவ்வளோ போட்டி இருக்குல்ல, அப்போ நீ தான் எல்லா வேலையும் செய்யணும். ஏங்க, எனக்கு கொஞ்சம் கிளுங்க. கிள்ளணுமா? ஆமா, கிளுங்களே. வலிக்குதுங்க. நிஜம்தாங்க. என்னங்க இப்படி திருந்துட்டீங்க? நான் உங்களெல்லாம் என்னைக்குமே திருத்த முடியாதுன்னு நினைச்சேனே. இப்ப நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றத பார்த்தா நீங்க தானான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஏய், ஓவரா பண்ணாம போ, போய் வேலையை பாரு. போன்னு சொன்ன. ஏய் நில்லு. என்னங்க? முதல்ல இங்க இருக்கிற என் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ உன் ரூமுக்கு போகலாம். உங்க ரூம்க்கு நான் ஏன் வேலை செய்யணும்? நான் ஏன் ரூம்க்கு வேலை செய்யறதே புலம்பிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாதுங்க. இங்க பாரு ஹேமா, அதெல்லாம் முடியாது. இப்ப இவ்ளோ நேரம் நான் உனக்கு அட்வைஸ் கொடுத்தேன்ல, அது ஏன் ரூம் கிளீன் பண்றதுக்கு தான். புரியுதா? சீக்கிரமா செய். போடி, போய் செய் போ. நீங்களாம் நல்ல புத்தி சொல்லும் போதே நான் யோசிச்சேன், இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு.
அது வந்து இது என்ன எல்லாம் கீழே செதறி கிடக்குது? அது அக்கா நாங்க 2 பேரும் சேர்ந்து க்ளீன் பண்ணும்போது விழுந்திருக்கும்க்கா. அப்படிதானே ஹேமா? ஆமா தானே ஹேமா? அப்படியே தான் அத்தை. ஏன் எதையும் கீழே போடாம உன்னால க்ளீன் பண்ண முடியாதா? ஆமா, நீ போய் உன் ரூமை க்ளீன் பண்ண வேண்டியது தானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல போய் உன் ரூமை க்ளீன் பண்ணு. லேட் ஆகுது பாரு. சரிங்க அத்தை. ஏங்க நான் போய் ஏ ரூமை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், நீங்களே உங்க ரூமை க்ளீன் பண்ணிக்கோங்க. சரியா? ஹேமா வரத ஐயோ விடுங்க, க்ளீன் பண்ணோம்ல. ஹேமா ஹேமா அக்கா என்னக்கா நீ? நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ரூமை க்ளீன் பண்ணலாம்னு இருந்தோம். நீ பாட்டுக்கு அவளை துரத்தி விட்டுட்ட. ஏய், சும்மா சின்ன புள்ள மாதிரி பண்ணிட்டு இருக்காத. சீக்கிரமா உன் ரூமை க்ளீன் பண்ணிட்டு என் ரூமுக்கு வா. மாமா வீட்ல இல்ல, என்னாலெல்லாம் தனியா செய்ய முடியாது. நீ எனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணு. சரியா? முடிச்சு இந்திரா, இந்திரா, நான் உன்கிட்ட அப்பவே சொல்லணும்னு இருந்தேன். கீழே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் செம்மையா இருக்கு. இங்க பார்த்தா நீயும் அழகா பொம்மை மாதிரி இருக்க. ஓ, இந்த சாரி உனக்கு சூப்பரா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் கௌதம். என்னாச்சு இந்திரா? புடவையை சரி பண்ண முடியலையா? ஆமா கௌதம், இந்த சாரில கரெக்டா ப்ளீட் நிக்கவே மாட்டேங்குது. நான் வேணா ஹெல்ப் பண்றேன், ஒரு நிமிஷம் இரு. கௌதம் கௌதம் வேண்டாம் வேண்டாம் விடு கௌதம், யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. அதெல்லாம் சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஏய், இதுல என்ன சந்தேகம்? வேணும்னா அங்க அப்பா ரூமுக்கு போய் பாரு. எங்க அப்பா எங்க அம்மாக்கு சரி பண்ணிட்டு இருப்பாரு. ஓ. யூனிவர்சிட்டில அதெல்லாம் போய் படிக்க முடியும். எப்ப பார்த்தாலும் டவுட்ல பேசிட்டு இருக்க. சும்மா இரு கௌதம், இல்ல. வேண்டாம். இங்க பாரு. கௌதம் இல்ல. ஏய், இருக்காங்க. ஏய், இந்திரா, இல்ல. என்னடி இப்படி ஓடிட்டு இருக்க? என்ன? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்ல. ரொம்ப அழகா இருக்கடி. கௌதம், நீங்களும் தான். அக்கா, உனக்கு ஏன் முகம் எல்லாம் செவந்திருக்கு? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணல, அதான் லைட்டா ஒரு மாதிரி டஸ்ட் அலர்ஜி வந்து சளி பிடிச்ச மாதிரி இருக்கு. சரி, எவ்வளவு நேரம் இந்த ஃபங்க்ஷன் இருக்கும்? வெளியே போற வேலை வேற இருக்கு. கதிர், அது இருக்கட்டும்டா. வீடே எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நம்ம எல்லாம் வீட்டுல சேர்ந்து இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு. நாளைக்கு பாத்துக்கலாம்டா மத்த வேலைய. எப்பா சாமி, உன்ன மாதிரி என்னால மாத்தி மாத்தி எல்லாம் பேச முடியாது. ஆளை விடு. சுபாக்கா, அக்கா பாத்தியா? சுபாக்கா, வாங்க நீ. அக்கா வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க அக்கா? எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து.
நான் வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ரூமுக்குள்ள போனவங்க இப்பதான் வெளியில வரீங்க. என்னக்கா நீங்க ஊர்ல பிரச்சனை உதவியா இருக்கும்னு போயிட்டு நீங்க அங்கேயே இருந்தா எப்படி? எங்க ஞாபகம் வரவே இல்லையா? எனக்கு எப்பவுமே உங்க 2 பேரும் ஞாபகம் தான். அதுவும் இந்திரா இங்க எப்படி சமாளிக்கிறாளோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். பார்த்தா இப்படி ஜமாச்சிருக்காளே. சுபா, அத்தை, எல்லாரும் வர டைம் ஆயிடுச்சு. பேசிட்டு இருக்காம போய் எல்லாரும் மத்த வேலையெல்லாம் பாருங்க. போங்க. சரிங்க அத்தை. ஏய் வாங்க போலாம். வாங்க. கதிர், கதிர், கௌதம், மா உங்க 2 பேரையும் இப்படி ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து உங்க அப்பாவும் அண்ணனுங்களும் வெளியூர்ல மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேளை நீங்களாவது இருக்கீங்களே. சரி சரி, 2 பேரும் வெளியில நின்னு வரவங்கள வாங்கன்னு வரவேற்கணும். சரியா? சரிம்மா. உங்க அப்பா இன்னைக்கு வீட்ல இல்லைன்னு யாரும் குறையா நினைச்சிட கூடாது. ம்? சரிங்கம்மா. அக்கா பாத்தியாக்கா, அந்த சுபா வந்தது 3 பேர் எப்படி ஒண்ணு கூட்டிட்டாளுங்கன்னு. எல்லாம் கூட்டு கலவானீங்கக்கா. அந்த இந்திரா இவங்க 2 பேரையும் நல்ல பிரெயின் வாஷ் பண்ணிருக்கா. ஆமா அத்தை, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது நாங்க போனா உடனே பேச்ச நிறுத்திடுறாங்க. அப்ப நம்மள பத்தி தானே அத்தை பேசுறாங்க. இத பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வேண்டாம். நல்லபடியா வீட்டுக்கு வரவங்கள உபசரிச்சு அனுப்பணும். அந்த வேலையை மட்டும் இன்னைக்கு பார்த்தா போதும். சரியா? பாத்தீங்களா? பாத்துக்கலாண்டி. ஜெயா, ம்? உன் மருமகள்ங்க இவ்வளவு அழகா ஒத்துமையா கொலு வச்சிருக்காங்க. அழகா இருக்குமா கொலு. இதுதான் முதல் வருஷம். எங்க வீட்டுக்கு ஒரு குழந்தை பிறக்க போதில்ல, அதான் இந்த வருஷமே ஆரம்பிச்சிட்டோம். அதானே பார்த்தேன். இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்ன எல்லாரும் வந்தாச்சா? பாடுங்க. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, மணிவண்ணா மலையப்பா கோவில்தா 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 கோவில்தா.
ஏமா நீதான் இந்திராவா? ஒரு பாட்டு பாடுமா. நான் எனக்கு பாட வராது. கொஞ்சம் பாடுமா. ஆஹா பாடுடி. பாடுவல பாடு. வேண்டாம் பாடு, சும்மா இருங்க. பாடுமா. சும்மா பாடுமா, பாடு. பாடு. சூப்பர் சூப்பர் இந்திரா. தேங்க்ஸ்க்கா. ஜெயா, பூஜை ஆரம்பிச்சிடலாமே. நாங்க இன்னும் நிறைய வீட்டுக்கு வெத்தலை பாக்க கொடுக்க போனோம். ஆரம்பிச்சிடலாம். வாமா. சுபா கவன். சுபா, நான் உன்னை கூப்பிடல. காவியா, நீ வாமா. நீ வந்து உன் கையால கிருஷ்ணருக்கு மாலை போடு. வா. பாத்தீங்களாங்க? இருடி. சுபா, யார கூப்பிடுறாங்கன்னு கூட கவனிக்க மாட்டியா? எப்படா அவங்க கூப்பிடுவாங்கன்னு காத்துட்டு இருந்த. காவியா, நான் உன்னதான் சொல்றேன். வா. காவியா, வான்னு சொல்றேன். வா. இங்க வா. அத்த, சுபாக்காவே போடட்டும் அத்த. அக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க. காவியா, நான் உன்னை என்ன செய்ய சொல்றனோ அதை மட்டும் செய். வந்திருக்கிறவங்க முன்னாடி என் மானத்தை வாங்காம காவியா, இந்தா புடி. அக்கா, நீ வாங்காதக்கா. சுபாக்கா தான் நியாயமா முன்னாடி நின்னு இந்த பூஜைய செய்யணும்.
சுபாக்கா நீங்க போங்க, நீங்க போய் வாங்கி போடுங்க. அத்தை, சுபாக்கா தான் எங்களை விட பெரியவங்க. அவங்க தான் சாமிக்கு மாலை போடணும். எனக்கு நீ சொல்லி தரியா? பேசாம இரு. இல்ல இல்ல அத்தை, அது அத்தை, சுபாக்காவே இந்த மாலையை போடட்டும் அத்தை. ஜெயா, உன் கடைசி மருமக சொல்றது சரிதானே?